ஹலோ, ஹாப்பி குட் ஃப்ரைடே. எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி எல்லோரும் சர்ச்சில் ஏசப்பா சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளை தியானிச்சிருப்பீங்க. நாம் இன்றைக்கி ஏசப்பா சிலுவையில் சுமந்த 7 விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்துட்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அப்படி சொல்லுது. ரெண்டாவது, நம்முடைய மீறுதல்களை அவர் சிலுவையில் சுமந்துட்டாங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இதையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. மூன்றாம் விஷயம், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவர் சிலுவையில் சுமந்துட்டாங்க. நான்காவது, பவர் ஆஃப் சின், அதாவது பாவத்துடைய அந்த வல்லமை, பாவத்துக்கு இருக்கிற எல்லா பவரையும் ஆண்டவர் சிலுவையில் சுமந்துட்டாரு. அஞ்சாவது, பவர் ஆஃப் டெத், சாவுடைய வல்லமையை ஆண்டவர் சிலுவையில் சுமந்துட்டாரு. ஆறாவது, நம்முடைய தரித்திரம், நம்மளுக்கு இருந்த ப்ராவர்ட்டி எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில் சுமந்துட்டாரு. ஏழாவது, ரெக்கார்ட் ஆஃப் டெத் தட் ஸ்டுட் அகெயின்ஸ்ட் அஸ். தமிழில் அந்த வசனம் அழகாக சொல்லுது, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, நம்மளுக்கு முன்னாடி இருந்த எல்லா காரியங்களும், அந்த ரெக்கார்ட்ஸில் இருந்த எல்லாவற்றையும் நம்ம என்னென்ன செஞ்சோன்ட்டு அந்த ரெக்கார்டில் இருந்த எல்லாத்தையும் நம்மளுக்கு முன்னாடி இதெல்லாம் இவர் செஞ்சா நின்று அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாரு அப்படின்னு வசனம் சொல்லுது. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு கவலைப்படணும்ல? நம்மளுடைய எல்லா விஷயங்களும், நம்ம திகைச்சிருந்த எல்லா விஷயங்களும், நம்ம கலங்கியிருந்த எல்லா விஷயத்துலையும் சிலுவையில் அவர் ஜெயமாக முடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் அவர் சிலுவைக்கு கொண்டு போயிட்டாரு. அவர் செஞ்சதாக எல்லாத்தையும் அவர் தன் மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அங்கே தொங்கி அவர் நம்மளுக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்தாரு. அதுதாங்க குட் ஃப்ரைடே. இந்த 7 காரியங்களையும் அவர் சிலுவையில் ஜெயமாக முடித்த பிறகு நாம் எதுக்குங்க கவலைப்படணும்? நாம் இங்கே எதுக்குங்க இங்கே கண்ணீர் வடிக்கணும்? நாம் இனி மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் அவர் சிலுவையில் போனார். நாம் இப்போ கவலைப்பட்டுட்டு இருந்தால் அவரே ஃபீல் பண்ணுவார், நாம் இவங்களுக்காக ஜீவனை கொடுத்தோம், ஆனால் இவங்க இன்னும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம குட் ஃப்ரைடேவை ரொம்ப சோகமாக கொண்டாடாமல் ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுவோம். அவர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் நெயில் பண்ணிட்டாரு. He nailed everything on the cross. இந்த நாளில் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த காரியங்கள்லேருந்து எல்லாவற்றிலிருந்து நம்ம விடுதலை பெற்றிருக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாற்றிலும் ஆண்டவர் நம்மளை மீட்டு எடுத்துட்டாரு அப்படின்ட்டு நம்ம சந்தோஷமாக இந்த குட் ஃப்ரைடே கொண்டாடுவோம். Be blessed.